கடல் மாதிரி கொட்டி வச்சிருக்கிறார். அதுல யார் வேணாலும் அள்ளிக்கொள்ளலாம், யாருக்கு வேணாலும் தேவன் பேசுவார், பிரச்சனையே கிடையாது. இந்த வாக்கு தத்தங்களின் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதற்கு நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். கர்த்தர் எனக்கு சொல்றத, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யணுமாயிருந்தால் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்பதான் தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணுமாயிருந்தால் தேவன் எனக்கு சொல்லுகிறதை நான் கை கொண்டு நடக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் திரும்ப ஒரு முறை யாத்ரா 33வது அதிகாரத்திலே அந்த 17வது வசனத்தை வாசித்துவிட்டு நாங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாங்கள் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் மோசே என்கிறதான தேவனுடைய தாசனுக்கு வாக்கு பண்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் கண்களிலே கிருபை யாருக்கு கிடைத்தது என்றால் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்ட உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்துக்கு உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ இந்த ஆசீர்வாதத்தை பெறுவாய் அப்படின்னு பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு சில நேரங்கள் நீங்க சொல்லலாம், என்ன கடவுளுக்கு தெரியல போல இருக்கு, என்ன ஆண்டவர் நினைக்க மாட்டார், என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டுட்டாருன்னு பலருடைய புலம்பல் இருக்கிறது. பாருங்க, தேவன் யாரையுமே மறக்க மாட்டார். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். நீங்க அதுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வேதத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இதுல ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்து அந்த காலங்களை கவனமாக இருக்கின்ற பின்பதாக ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம். 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிப்போம். எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து, கவனம், அந்த இடத்துல கோடிட்டுக் கொள்ளுங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து, முக்கியம் தான், தேவனுடைய மனுஷன் சொல்லும் வார்த்தையின்படி அங்கே சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். செய்தார். தன் வீட்டாரோடு புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். ஆமென். என்ன சொல்லப்படுகிறது? எலிசாவுக்கு தங்கும்படியாக ஒரு விதவை வீட்டிலே ஒரு வீட்டிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்க பார்க்கிறோம். எலிசாவை தங்க வைத்து ஆகாரம் கொடுத்து பாதுகாத்த ஒரு ஸ்திரீயின் வீட்டிலே அவன் இருக்கும்போது அவனுடைய பிள்ளை மரித்து போகிறது. அந்த பிள்ளையை எலிசா உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அற்புதமாய் எலிசா மாறிவிட்டார். அதனால் அவர்கள் எலிசாவின்
வார்த்தைகளை நம்பி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படியே செய்யக்கூடிய தன்மையிலே அந்த ஸ்திரீ தன் வாழ்க்கையிலே இருந்தார். அப்போ எலிசாவை எதை கேட்டாலும் எலிசாவிடத்தில் கேட்டு செய்கிற ஒரு பழக்கம் உள்ளவளாய் இருந்தார். அப்போ ஒரு நாள் எலிசாவோடு ஆண்டு பேசுகிறார், நான் இந்த தேசத்துக்கு பஞ்சத்தை வரவிக்க போகிறேன், அந்த பஞ்சம் 7 வருஷம் இருக்கும் என்று சொல்லி தேவன் எலிசாவோடு பேசுகிறார். அப்போ எலிசாவோடு பேசின போது எலிசாவின் வார்த்தையின்படி செய்கிற, எலிசாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற, எலிசா தேவனுடைய மனுஷன் என்று நம்புகிற ஒவ்வொருவருக்கும் எலிசா இந்த செய்தியை சொல்லுகிறார். அதிலே விசேஷமாக இந்த பிள்ளையை உயிர்ப்பித்த இந்த வீட்டாருக்கு அவர் சொல்கிறேன் என்று சொன்னால், நீ எழுந்து உன் வீட்டாரோடு எழுந்து புறப்பட்டு எங்கேயாவது போய் சஞ்சரி. அப்படின்னா இந்த தேசத்திலே சஞ்சரிக்காமல் வேற ஒரு தேசத்திலே போய் நீ சஞ்சரி அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லுகிறார். காரணம், கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், இன்னும் வரல, பஞ்சத்தை வருவிப்பார் அப்படின்னு சொல்லி எலிசா அந்த ஸ்திரீக்கு சொன்ன போது அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைப்படி செய்து, கவனமா கேளுங்க, 7 வருஷம் பஞ்சம் இருக்கும் தேசத்திலே. ஆகவே அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் நீ எங்கேயாவது போய் சஞ்சரி, எங்கேயாவது போயிட்டு சஞ்சரி. ஆனா சூழ்நிலை இதுதான், இது மாறாது, இது கர்த்தர் வரவைக்க போகிறார், அதனால அதுல தப்பித்துக் கொள்ளணுமா இருந்தா நீ எங்கேயாவது போயிட்டு சஞ்சரிக்கணும், உன் வீட்டாரோட போயிட்டு சஞ்சரின்னு சொல்லி. அதே போல எலிசாவின் வார்த்தையை கேட்டு தன் வீட்டுக்காகவும் தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே போய் சஞ்சரித்தாள். அப்ப 7 வருஷம் போயிட்டு சஞ்சரிக்கிறாள். 7 வருஷம் சஞ்சரிக்கும் போது அவள் இந்த பஞ்சத்துக்கு அடிப்படாமல் காத்து கொள்ளப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டுடைய சமூகத்திலே கதவு முடியும். தேவனுடைய காரியங்களை விசாசி தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஞானமாய் செயல்பட ஊழியத்திலே நம்ம ஒரு ஞானமாக ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கவனமாய் தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். அந்த 7 வருஷம் இவரை சஞ்சரிக்க சொன்ன பின்பதாக அவள் போய் சஞ்சரிக்கிறார். அதே போல இந்த தேசத்திலே இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நம்முடைய தேசம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 2 வருஷங்களாய் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. 1 வருஷத்துக்கு மேலாய் கடந்து விட்டது. ஆனால் இந்த காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நெருக்கமான சூழ்நிலை வாழும்படியான சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்ப இந்த காலத்திலேயும் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் உங்களுடைய நடக்கையை சஞ்சரிப்பை காத்துக் கொண்டீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய ஊழியர்கள் சொல்கிற உபதேசத்தை கேட்டு, சபை போதகர்கள் சொல்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் சஞ்சரித்தீர்கள்? எலிசா சொன்னபடி அவர் செய்தால், எலிசா சொன்னபடி செய்ததினால் அவள் திரும்ப 7 வருஷம் பஞ்சம் முடிந்த பின்
தன் தேசத்துக்கு வருகிறார். அது 3வது வசனத்தில் பார்க்க முடியும். 7 வருஷம் சென்ற பின் அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள். கவனமா கேட்கணும், இதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அங்கே 7 வருஷம் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்திலே அவள் தேவனுடைய மனுஷன் சொன்ன ஆலோசனைப்படி சஞ்சரித்தாள். இன்றைக்கு இந்த நாட்களிலே எத்தனை பேர் தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிற, உங்களுடைய மேய்ப்பர் சொல்லுகிற, தீர்க்கதரிசி சொல்லுகிற தேவனுடைய வசனத்தின்படி ஆலோசனைப்படி இந்த நெருக்கமான காலத்திலே சஞ்சரித்தீர்கள்? யாருக்கு ஆசீர்வாதம் பாருங்க, கொஞ்சம் பொறுத்து பாருங்க. தேவனுடைய வசனத்தின்படி செய்தவர்களுக்கு இனி வரும் நாட்களிலே தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். அதுதான் மோசே காண்ட சொன்னார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ வேண்டினபடி நீ என்னிடத்தில் கேட்டபடி செய்வேன் என்று சொன்னார். அதே போல 7 வருஷம் பஞ்சம் முடிந்து எலிசாவின் வார்த்தையின்படி 7 வருஷம் வரைக்கும் இருந்துவிட்டு அவள் திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வருகிறார். 3வது வசனம், 7 வருஷம் சென்ற பின் அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு தன் தேசத்துக்கு வருகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே இந்த உலகத்தாரோடு சேர்ந்து இந்த கொள்ளை நோய்க்கு மத்தியிலே நீ சஞ்சரிக்க வேண்டிய ஒரு நபராய் தள்ளப்பட்டாய். கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் அதிலிருந்து வேறு பிரிக்கப்படவில்லை, அவர்களும் முகம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த சஞ்சரிக்கிற காலத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி சஞ்சரித்தவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதம் உண்டு. வசனத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு, பரிசுத்தத்தை காத்தவர்களுக்கு, தேவனுடைய கட்டளைகளை மீறாதவர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி அழைப்பின்படி தேவனுடைய தரிசனத்தின்படி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்தவர்களை தேவன் அற்புதமாய் ஆஸ்வதிக்க போகிறார். நீ எவ்வளவு இழந்திருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இழந்ததை பார்க்கலாம் அதிகமாய் தேவன் உனக்கு தருவார். வசனத்தின்படி வாழ்ந்திருந்தார். அந்த பெண் தன் வீட்டாரோடு கூட பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு அந்த சூழ்நிலை விட்டு வெளியே வந்தார். வந்து அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ராஜாவிடத்தில் போய் ஒரு ஜெபம் பண்ண வேண்டுதல் செய்கிறார். என் வீட்டுக்காக, தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள். ஆமென். இந்த காலம் நீ சஞ்சரித்த எல்லா காரியத்தின் நிமித்தமாக நெருக்கப்பட்டிருந்த நாட்கள் எல்லாம் இப்ப நீ கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் உன் வீட்டுக்காகவும் உன்னுடைய வயலுக்காகவும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே முறையிட வேண்டிய நாட்கள். ஆண்டவரே, இத்தனை வருஷம் அடைக்கப்பட்டது நிமித்தம் என் கையின் பிரயாசம் போய்விட்டது ஆண்டவரே, என்னுடைய தொழில் போய்விட்டது, என்னுடைய வியாபாரம் அடைக்கப்பட்டு விட்டது ஆண்டவரே, எத்தனையோ செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாமல் போனது, என்னுடைய பிள்ளையின் திருமணம் நின்று விட்டது ஆண்டவரே, என் வீடு கட்டும் பணிகள் நின்று விட்டது ஆண்டவரே, தகப்பனை ஆத்துமார்களை நின்று விட்டது ஆண்டவரே, ஊழியர்கள் நின்று விட்டது ஆண்டவரே, இவ்வளோ செய்திருக்கலாம் என்ன தோன்றுகிறது, எல்லாம் நின்று விட்டது ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே முறையிட வேண்டும். இனி வாசல் திறக்கிறது உனக்கு. இந்த தேசத்திலே வந்து கர்த்தர் உனக்கு வழிகளை திறந்து நீ போகும் காலத்துல உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இழப்புகளை நீ சொல்லு. கடந்து வந்த பாதையில வீட்டின் சூழ்நிலை, உன்னுடைய வியாபாரம், தொழில், வருமான வழிகள், ஊழியர்கள், ஆவிக்குரிய ரட்சிப்பு, அறுவடை எல்லாம் நின்று விட்டது. கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. அவள் சொன்னார், சொல்லும்படி போனாள். ஆமென். இந்த சொல்லும்படி போகிற நேரத்திலே அங்கே எலிசாவின் வேலைக்காரனை ராஜா கூப்பிட்டு கேட்கிறார். எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்த அதிசயங்கள் என்ன என்று சொல்லி கேட்டபோது அவன் சொல்லுகிறான் 5வது வசனத்திலே, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவள் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ஆமென். பாருங்க, கேயாசி ராஜாவிடத்துல போயிட்டு சொல்றார், இப்படி எல்லாம் நடந்துச்சு ஆண்டவரே, எஜமானே. அந்த நாட்கள் ராஜாவிடத்துல போயிட்டு சொல்றார். அப்ப சொல்லும் போது ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு அற்புதம் நடந்துச்சு, அவங்க மகன் செத்து போனா, அதை உயிர்ப்பித்தார், அப்படியெல்லாம் சாட்சி சொல்லி அந்த பெண்ணுக்காக அவர் ஞாபகப்படுத்துறார். அது மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரங்க உண்மையா இருந்தவங்களுக்கு,
யாருக்கெல்லாம் தேவன் உண்மையா இருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்துக்காக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்காக பரிந்து பேசுறதை கேட்டு அவங்களுக்காக கர்த்தரிடத்திலே அந்த பிள்ளைகளை உயர்த்தி பேசும்போது, ஞாபகப்படுத்தி பேசும்போது உங்களையும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் உங்க முன்னுக்கு கொண்டு வருவார். ஆமென். கேயாசி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த செத்து போன உயிர்ப்பித்த அந்த பிள்ளையின் தாயும் அந்த மகனும் அங்கே வந்து நிற்கிறார்கள். எனக்கு வயல் ஆசீர்வாதம் இல்லை, என் வயல் போயிடுச்சு, என்னுடைய வீடு போயிடுச்சு, நஷ்டம் அடைஞ்சிட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க. 7 வருஷம் நான் இல்லை, என்ன எல்லா தேசத்துல அலைஞ்சு திரிஞ்சேன், பஞ்சத்தினால என் வீடு இப்படி போயிடுச்சு, என் சூழ்நிலை இப்படி போயிடுச்சு, வயல்ல விதைக்கு கிடைக்கல, எல்லாம் நஷ்டமாயி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ராஜாவிடத்திலே வந்து அவள் முறையிடுகிறாள். முறையிடும் போது இந்த ராஜா அதை சம்பந்தமா விசாரிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ராஜா விசாரிக்கிறார். பாருங்க 6வது வசனத்துல, ராஜா அந்த ஸ்திரியை கேட்ட போது அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அந்த ஊழியக்காரர் சொன்னதை ராஜா கிட்ட ராஜா அந்த பெண்ணை கூப்பிட்டு விவரித்து கேட்கிறார். உண்மைதானா? எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜா விவரித்து ஒன்றின் பின் ஒன்றாக கேட்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதான் சொன்னார், நான் அழைத்து அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அழைத்திருக்கிறேன், இரண்டாவது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவரிடத்துல வரும்போது நீங்க உண்மையா வந்து உண்மையா ஜெபிக்க வேண்டும், உண்மை உள்ள உள்ளத்தோடு உண்மையாய் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆமென். உண்மையான ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னது போல அவருடைய கண்களில் உனக்கு இன்னைக்கு கிருபை கிடைக்கும். அவரும் வேண்டுதலுக்குரிய பதிலை தேவன் செய்ய போகிறார். அவருடைய வேண்டுதல் எல்லாம், என்னுடைய வீட்டு, என்னுடைய வயல் எல்லாவற்றும் போய்விட்டது, அதை முறையிடும்படி வந்தாள். அதுக்காக தன் வீட்டுக்காக தன் வயலுக்காக ராஜாவிடத்தில் முறையிட்டு வந்தாள். ராஜா பாருங்க, வீட்டு நிலைமையை பாருங்க, என் வீடெல்லாம் பாலடைஞ்சு எங்க இருக்கு, என் வீட்டுல எப்படி இருக்கு, நான் வந்திருக்கேன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் ராஜா அவளை கூப்பிட்டு கேட்ட போது அவள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்ன போது அப்ப ராஜா என்ன செய்யறான்னு சொன்னா, இதான் முக்கியமான காரியம். 6வது வசனத்திலே ராஜா அந்த ஸ்திரியை கேட்ட போது அவள் அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது, ஆமென், அப்பொழுது அந்த இடத்துல கவனம் பாருங்க, அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, ஆமென், ஹல்லேலூயா, பஞ்சத்தில் அடிபட்டு வர்றான், வளைந்து திரிந்து வர்றான். அந்த ராஜா என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஸ்திரிக்காக ஒரு பிரதானியை நியமிக்கிறார், ஒரு மனுஷனை நியமிக்கிறார். அவருடைய காரியத்தை நான் விசாரிச்சு அவளுக்கு எல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையாய் வந்து முறையிடுகிற இந்த பஞ்ச காலத்தில், நெருக்கமான காலத்திலையும் நீங்க ஆண்டோடைய வசனத்தின்படி வாழ்ந்த உங்களுக்காக தேவன் ஒரு தூதனை விசேஷமாய் நியமித்து உன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தின் படிகளை திறக்க போகிறார். அந்த வசனத்தை நாங்கள் முழுக்க வாசிப்போம், கேட்போம், வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு, ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னான், அதை அவனுக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். ஹல்லேலூயா. எல்லாம் இதுவரைக்கும் நஷ்டப்பட்ட எல்லாம் திரும்ப கிடைக்கும்படி செய்ய போகிறார். எத்தனை அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் நீ எவ்வளவு இழந்தாய், உன் தொழில் நிமித்தம், உன் வயலின் வருமானத்தில், உன்னுடைய காணி பூமியில, உன்னுடைய விவசாயத்தில், தொழில, உன்னுடைய வியாபாரத்தில் எதெல்லாம் இழந்தையோ கர்த்தர் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, இழந்தது எல்லாவற்றையும், அந்த வருமானம் அனைத்தையும் இவ்வளவு காலம் இவளுக்கு உண்டான இந்த நாள் முதல், இவ விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். இவ்வளவு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க நீங்க யோசிச்சு பாருங்க.
அடைப்பட்ட அவ்வளவு நாட்களுக்குரிய கூலியை தேவன் உங்களுக்கு தருவார். யாருக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி செய்த மனிதர்களுக்கு. இப்ப யோசிப்பாங்க நிறைய பேர், ஐயோ நான் அந்த நாளை இழந்துட்டேனே, அந்த வாய்ப்பை இழந்துட்டேனே. இழந்தது தான். ஆனா கர்த்தருக்காக இழந்ததை தேவன் திரும்ப இரட்டிப்பாய் தருவார். நீ ஆண்டவருடைய வசனத்துக்காக கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நீ பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, பக்தியை காத்துக்கொண்டு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தரே நம்பி நீ இருந்திருப்பாயானால் நீ இழந்ததெல்லாம் திரும்ப உனக்கு கர்த்தர் தருவார். ஆனால் அவரை நம்பாமல், வார்த்தையை நம்பாமல், இஷ்டம் போல அலைந்து திரிந்து பாவம் செய்து ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், பிரசங்கம் கேட்காமல், சபை கொடுத்தல் இல்லாமல், ஓய்வு நாள கூட பரிசுத்தம் ஆசரிக்காமல், வீட்டுல தூங்கி எழுந்து சாப்பிட்டு இஷ்டம் போல அலைந்திருந்தால் நஷ்டம் நஷ்டமே. அதுக்கு தான் ஆண்டவர் ஊழியத்துல இவ்வளவு காரியத்தை செஞ்சு வச்சிருந்தார். ஒவ்வொரு நாளும் பிரசங்கம், ஓய்வு நாள் ஆராதனை, காலை மாலை ஜெபம். ஜெபம் வராதுன்னு சொல்றவங்களுக்காக தான் மாலையில 1 மணி நேரம் முழங்கால் ஜெபம், 1.5 மணி தியானம். எவ்வளவு ஊழியக்காரங்க முழங்கால நிக்கிறாங்க தெரியுமா? ஏன் இவ்வளவு வேதனையோட நிக்கணும்? ஏன் இத்தனை ஜனங்க வேதனை பல வீட்டுகளை நிக்கிறாங்க? ஏன் நிக்கிறாங்க? யாருக்காக நிக்கிறாங்க? யாரும் பார்க்கணுங்கிறதுக்காக கிடையாது. கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரம் வந்து முழங்கால் படியிடக்கூடாதா, ஜெபிக்க கூடாதா? அந்த வார்த்தை உள்ளத்தை தொட்டதினால், ஊழியத்துக்கு அந்த பாரத்தை கொடுத்ததினால் நீங்க 2 வருஷம் 2 மாசத்துக்கு மேலாய் இன்னைக்கு செய்து கொண்டு போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார், பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செய்ய சொல்லும் நாள் வரைக்கும் இந்த முழங்கால் ஜெபம் நடைபெறும் இயேசுவின் நாமத்தினாலே. அது உங்களை பயிற்சிவித்தார், ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தார். ஜெபிக்காத ஜெபிக்கும்படி வைத்தார். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாத அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கீழ்ப்படிந்தவர்கள், வார்த்தை கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். அதுதான் அந்த பெண் என்ன செய்தார்? தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து, அப்படி சொல்லி 2வது வசனத்தில் தொடங்குகிறார். தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிறார், தேவ மனிதர்களை வைத்து பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். அந்த பெண் 7 வருஷம் பஞ்ச காலத்தை சந்திக்காமல் வேறு இடத்துல போயிட்டு இருக்கும்படி சொன்ன போல அந்த பெண் அப்படியே இருந்தாள். தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தாள். நீங்கள் எத்தனை பேர் இந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாக இந்த தொற்றில் அகப்பட்டு எவ்வளவு பேர் இந்த காலத்துல கடவுளுக்கு பயந்து உண்மையா இருந்தீங்க? நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க தெரியுமா? நிறைய பேர் பழைய பாவம் குடிக்கிறதுக்கு, சண்டை பிடிக்கிறதுக்கு, குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு, விபச்சாரம் பண்றதுக்கு, வேஷத்தனம் பண்றதுக்கு, விக்கிரகங்கள், பிள்ளி சூனிய மாந்திரிகள் நம்பி போறதுக்கு பழகிட்டாங்க நிறைய பேர். குடும்பத்துல சண்டை, மனைவியை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, அடிதடி சண்டை, போலீஸ் பிரச்சனை, எத்தனை பிரச்சனையும் முன் கொடுக்குறாங்க. சமாதானம் இல்லாம போயிட்டாங்க. ஆண்டு இந்த காலத்துல வச்சார் எதுக்கு தெரியுமா? நீ குடும்பத்தோட சமாதானமா இருக்கணும், குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்தி, குடும்பத்துல ஒழுங்கா இரு, குடிக்காத, வெறிக்காத, ஒரு சம்பாத்தியத்தை குடும்பத்துக்கு பயன்படுத்து. எவ்வளவு பேரு எல்லாம் அடைச்சிருக்கிற குடி இல்லாம இருந்தாங்க தெரியுமா? ஒரு சில கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சாங்க, அதுலயும் நாசம் பண்றாங்க. போதை வஸ்துகள் கள்ளத்தனமா குடிச்சாங்க. ஆனா பாரெல்லாம் மூடப்பட்டிருக்கு, இப்ப எல்லாம் திறந்துட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனே நிக்கிறாங்க. இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பல நம்ம ஜனங்க. எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார்? கடவுள் சொல்ற கீழ்ப்படிய மாட்டாங்க. ஜெபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல. இப்படி இன்னைக்கு சபை மக்கள் இருக்காங்க. நீங்க நல்ல நாட்களை இழந்து போனீர்கள். காற்று அடித்த காலத்திலே நீங்கள் தூற்றிக்கொள்ளாமல் போனீர்கள், உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளாமல் போனீர்கள். காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ளுங்கள் சொன்னாரே, காற்று அடித்தது. ஒரு தெய்வீக தன்மையோடு கூட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் இந்த காலத்தில் பரிசுத்தமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நிறைய பேர் அந்த காற்றை பயன்படுத்தவில்லை. அந்த அக்கினி அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தாவின் காற்றை பயன்படுத்தவில்லை. அவர்கள் பாவத்துக்கு மேல் பாவம் செய்தார்கள். வீட்டில் இருந்து நல்லா சாப்பிட்டு, படம் பார்த்து, தூங்கி எழுப்பி, எல்லா அருவறுப்புகளை பார்த்து, போனை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, எல்லாத்திலும் நாசமாக நம்ம தவிர எவ்வளவு பேர் உண்மையா இருந்தாங்க? உண்மையா இருந்த கொஞ்சம் பேர் இழந்ததை நான் தேவன் திரும்ப கொடுப்பார். யாரும் உண்மையாக தெரியல. வாக்குத்தத்தம் வந்துட்டு பாவம் செய்யறவனுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுக்கல.
சும்மா எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு ஆண்டு சொன்னார், நான் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னா அப்ப பாவம் செய்ய இன்னும் போயிட்டு பாவம் செய்யறதா? அவன் ஆண்டோடைய கண்ட கிருபை கிடைச்சிருச்சான். அவன் குடிக்கிறவன் காப்பாத்த குடிச்சவன் இப்ப அரைப்போத்த போயிட்டு குடிப்பான். கர்த்தருடைய கண்ட கிருபை கிடைச்சிருச்சு, செய்யலாமா? தப்பு பண்ணலாமா? பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறவனாய், தேவனை விரும்புகிறவனாய், நேசிக்கிறவனாய், தேவனுடைய சமூகத்தை தனக்கு முன் கொண்டு போக விரும்புகிறவனாய் இருக்க வேண்டும். அதான் அந்த இடத்துல 33 அதிகாரம் அந்த மோசே சொல்கிற, ஆண்டவரே நீர் எங்களோடு வருவதனால் தான் நாங்கள் விசேஷித்து இருக்கிறோம் எல்லா ஜனத்துக்கும் மத்தியிலே. அதனால் நீர் எங்களோடு வர வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்திற்கு போவதில்லை என்று சொல்கிறார். நீர் வரணும் ஆண்டவர். அப்ப கடவுள் எங்களோட வரணும். அவனுக்கு தான் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைக்கும். ஆண்டவர் யாரோடு இருக்கிறாரோ, யாரோடு சஞ்சரிக்கிறாரோ, யாரோடு போகிறாரோ, யாரை தேவன் தன்னோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களோடு தேவன் இருப்பார். ஆமென். எலிசா சொன்ன வார்த்தையின்படி செய்த அந்த பெண் 7 வருஷம் கழிச்சு வந்தாலும் கூட ராஜாவிடத்தில் முறையிடுகிறார், என்னுடைய வீடு, என்னுடைய வயல் எல்லாம் இப்படி நாசமா இருக்குது, யார் யாரோ பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் யாரோ அதில் பலன் அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட வந்து முறையிடுகிறார். என்னென்னமோ நடந்திருக்கு 7 வருஷத்துக்குள்ள அப்படி சொன்ன போது ராஜா அந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு உடனே ஒரு பிரதானியை நியமிக்கிறார். இந்த குடும்பத்துக்காக இவங்களுக்காக ஒரு பிரதானியை நியமித்து இவங்க காரியத்தெல்லாம் சரியா விசாரிக்கணும். ஒரு காரியம் மிஸ் ஆகக்கூடாது. இவங்க வாழ்ந்த எல்லா நாட்கள்லையும் இவங்க தேசத்திட்டு போயிட்டு பஞ்சத்தினால் அங்க இருந்தாங்க இல்லையா, ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, மறைஞ்சிருந்தாங்களா, பயந்திருந்தாங்க, அந்த காலத்துல இவங்க வீட்டுல இவங்க காணியில விவசாயம் பண்ணியிருந்தா, விவசாய அறுவடை செஞ்சிருந்தா அந்த அறுவடைக்குரிய சகலமும் அவள் திரும்ப கொடுக்கணும். அவர் சொல்றார், அவள் தேசத்திற்கு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவள் கிடைக்கும்படி செய் என்றார். இந்த பஞ்ச காலத்தில் அடப்பட்டு அவங்களுக்கு வருமானம் நின்று போயிருந்தா கர்த்தர் அந்த வருமானத்தை எல்லாம் திரும்பி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரதானியை நியமிப்பார், ஒரு வழியை திறப்பார், உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். நீங்க பாருங்களேன், இந்த மாசம் இந்த தொற்று பயங்கரமா இருக்கிறது. ஆனா நீங்க செபிச்சு ஒழுங்கா வேலை செய்யுங்க, நீங்க வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, கடவுள் நீங்க இழந்தது எல்லாம் திரும்ப அற்புதமா பல மடங்கு சந்திக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில ஊழியத்தில் எல்லா இடத்திலையும் ஆண்டு சகலவத்தையும் சந்திக்க பண்ணுவார். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஆனா இந்த காலத்துல வசனத்தின்படி வாழ்ந்திருக்கணும். இனியாவது ஐயோ நான் அப்படி வாழலையே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இனியாவது அப்படி வாழுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை கொள்ளுவீங்க. தேவன் சொல்லுகிறது அப்படியே நடக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த ராஜாவிட்ட முறையிட்ட போது அவளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதே போல தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். ஆகவே இந்த மாசம் முழுவதும் இந்த 1ஆம் தேதியில இருந்து ஆண்டு உங்களை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு சில காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்திலையும் செய்வார். பல நெருக்கங்களை மாற்றுவார், பல உபத்திரங்களை மாற்றுவார். பல பாடுகளை, நெருக்கங்கள் தேசத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கொள்ளை நோய்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பயம் இருக்கிறது. தேச தலைவர்களுக்கே பயம். வாசலை திறந்தால் என்ன நடக்குமோ தெரியாது. அதனால் தான் எச்சரிப்போடு ஒரு மாவட்டங்களை மட்டும் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு மாகாணங்களுக்கு போக முடியாது. நீங்க இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே பயம். நாட்டை முழுக்க திறந்தா எல்லா பக்கம் போக விட்டா தொற்று திரும்ப கூடிருன்னு சொல்லி திரும்ப ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே டக்குன்னு மூட ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையை பாருங்க. தொடர்ந்து ஜனங்களை பலப்படுத்துங்க, விசுவாசிகளை பலப்படுத்துங்க, ஊழியத்தை பலப்படுத்துங்க. ஜெபிங்க, ஜெபிக்க வைங்க, வசனத்தை போதுங்க, கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்க பண்ணுங்க. ஆமென். அந்த ஸ்திரிக்கு எல்லாம் கொடுத்து தீர்ந்த பின்பதாக இந்த ராஜா வியாதிப்பட்டவனாய் இருந்தான். இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, இந்த தேவ மனுஷன் என்னை பற்றி என்ன சொல்லுகிறான்னு சொல்லி அறிவதற்கு. ஆகவே எலிசா அந்த சிரியா ராஜா, வாசிங்க 7வது வசனம். சிரியாவின் ராஜாவாகிய
பெனாதாத் வியாதியாய் இருந்தான். எலிசா தமஸ்குக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, தேவ மனுஷன் வந்திருக்கிறார், இந்த சுகத்தை கொடுத்த, இந்த உயிர்ப்பித்த, இந்த பெண்ணை உயிர்ப்பித்த, இந்த பிள்ளையை உயிர்ப்பித்த தேவ மனுஷன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நடக்கும்போது தேவன் தேசத்திலே பலத்த ஊழியர்களை கொண்டு வர போகிறார். தேசத்திலே பலம் வாய்ந்த தீர்க்கதரிசிகளை, அற்புத அடையாளங்களை செய்கிற பலமுள்ள தேவ மனிதர்களை வெளியே கொண்டு வருவார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் யாரெல்லாம் அந்தரங்கத்தில் ஜெபித்து, மறைவிடத்தில் ஜெபித்து, ஊழியக்காரர்கள் தங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுத்திருக்காங்களோ அவங்களை எல்லாம் தேவன் அந்தந்த பட்டணத்தில், கிராமத்தில் தேவன் வெளியே கொண்டு வருவார். ஆமென். அப்ப ராஜா இந்த ஊழியக்காரன் வந்திருக்கான கேள்விப்பட்ட போது ராஜா சொல்லுகிறார், நீ அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு போ, அந்த தேவ மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய் நீ காணிக்கையை கொடுத்து விட்டு, நான் இந்த வியாதியில் நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். அப்ப அந்த ராஜா கேட்கிறான், அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது, இந்த வியாதி எனக்கு சுகமாகுமா அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி அந்த தேவ மனுஷன் போயிட்டு விசாரிச்சுட்டு வா, கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி காணிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு கேளுங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு காணிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு நீ விசாரிச்சுட்டு வான்னு சொன்ன போது காணிக்கை எப்படி கொண்டு போகப்படுகிறது என்பதை 9ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆசேக்கேல் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு, ஒரு ஒட்டகம் கிடையாது, 2 ஒட்டகம் கிடையாது, ஒட்டகம் எவ்வளவு பாரத்தை சுமக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒட்டகம் எவ்வளவு பாரத்தை சுமக்கும் இல்லையா? டொன் கணக்கில் சுமக்கும் இல்லை, அதுக்கு குறைவா சுமக்கணும். ஒரு ஒட்டகம் ஒரு மாதிரி சுமக்கும். 40 ஒட்டகங்கள் சுமையான காணிக்கை, ஒட்டகங்களின் சுமையான 40 ஒட்டகங்களில், ஒரு ஒட்டகம் எத்தனை பாரம் இருக்கும் பாருங்க, அவ்வளோ பாரத்துக்குரிய காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், ஹல்லேலூயா, எவ்வளவு காணிக்கன்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னேன் இல்லையா? உண்மையான ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவங்களுக்கு தேவையான காணிக்கெல்லாம் கர்த்தர் அனுப்புவார். நீ நினைக்காத இடத்துல வரும், எதிர்பார்க்காத இடத்துல ஊழியத்துக்கு ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் நினைச்சு நாங்க கொடுத்தா தானே, நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்காத உங்களை பொறுத்தது, அது உங்களுக்குரிய ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் ஊழியக்கான சந்திக்க நிறைய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மையான ஊழியக்காரர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு வெளிப்பாடுகளை கொடுக்கிற, தேவ சத்தத்தை கேட்டு தேசத்திலே பேசுகிற, தேவ சத்தத்தை கேட்டு சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஊழியர்களுக்குரிய ஆசீர்வாதம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. லாக்டவுன் காலத்துக்கு முதல்ல நல்லா ஊழியம் செஞ்சிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் எல்லாம் மந்தமா போயிருக்கும். நிறைய பேர் ஜெபம், நிறைய பேர் அந்த காலத்திலே ஜெபிக்கிறது இல்லை இல்லையா? ஜெபிக்காம ஓடுறது. ஆண்டை விட்டு போத்தார், எல்லாம் மூடிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண அப்படின்னா எல்லாம் சாச்சி ஊழி எல்லாம் மூடினார். எத்தனை பேர் உட்காந்து ஜெபம் பண்ணான்னு தெரியாது. எத்தனை பேர் ஆவியில நிறைஞ்சு பழைய ஆதியில கொண்டு இந்த அன்பில பலப்பட்டு போயிட்டு ஊழியம் செய்ய போறாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் போதிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மற்றோட ஆவிக்குரிய பலப்படுத்தினாங்களான்னு தெரியாது. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, நீ தேவ மனுஷனா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உனக்குரிய ஆசீர்வாதத்தையும் உனக்கு வந்து வல்லமை புறப்படும். அவன் சொல்லுகிறான், ராஜா சொல்லுகிறான் பாருங்க, அவர் சொல்றார், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். அந்த எலிசா கிட்ட சொல்லி ஆண்டோட்ட கேட்க சொல்லி, நான் இந்த நோயோடு இருக்கிறேன், சுகமாகுவனா இல்லையான்னு கேளு அப்படின்னாரு. அதுக்கு தான் காணிக்கை 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சிரியாவின் ராஜா பெனாதாத் இன்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார். எலியா அப்ப முதிர் வயதில் இருக்கிறார். எலிசா நல்ல முதிர் வயதில் இருக்கிறார். தான் அந்த ராஜா அவங்க மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த குமாரன்
உங்களுடைய குமாரன் கேட்க சொன்னார், அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அதில் சுகமாவாரா இல்லையான்னு கேட்க சொல்றாரு அப்படின்னு காணிக்கை எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அவர் கேட்கிறார். எலிசா அவனை பார்த்து சொல்ற காரியம் பாருங்க, எப்படி சொல்றான்னு பாருங்க. 10வது வசனம். எலிசா அவனை நோக்கி நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும். வியாதி நீங்கி நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும். ஆமென். அடுத்த அதே வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க. ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். ஆமென். அவன் என்ன கேட்டான்? வியாதி நீங்கி பிழைப்பனான்னு கேட்கணும். ராஜா சொல்றார், இப்ப இவன் எவ்வளவு காணிக்க பணம் இருக்கிறான். இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்க கர்த்தர் 2 சொல்றார். ஒன்னு அவன் பிழைப்பு, நோய் நீங்கும், அவன் சுகமாகுவான். சரியா? நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி 2வது அடுத்த சொல்றாரு, அவன் சாகவே சாவான். அதுல மாற்றமே கிடையாது. நோய் சுகமாகும், ஆனால் செத்துவான். ஹல்லேலூயா. ராஜா கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். இப்ப இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவே கர்த்தர் சொல்றார் நீர் பிழைப்பி. ஹல்லேலூயா. அதோட சேர்ந்து காணிக்க வாங்கி விட்டுருவான். ஆனா சாக போற செய்தியை சொல்ல மாட்டாங்க. இவன் 2ஐயும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரன் தேவன் சொன்னா நல்லதானாலும் கெட்டதானாலும் யாருக்கு சொல்லணுமோ அவன் சொல்லி முடிச்சிடணும். முகத்தாட்சியெல்லாம் பார்க்க கூடாது. அவன் நிறைய 40 ஒட்டகம் வாரம் சுமையை கொண்டாடுறான காணிக்க, அவன் கொண்ட பெரிய ஒட்டகம், நீ செத்துருன்னு சொன்னா திருப்பி எடுத்துட்டு அவன் பயத்திலே சொல்ல மாட்டான். நீ காணிக்க கொண்டாந்த கொண்டாட்டின கர்த்தர் சொல்றதான் தேவ மனுஷன். பாவங்களை கண்டித்து உணர்த்தணும், தவறுகளை கண்டித்து உணர்த்தணும். அப்படித்தான் இந்த வருஷம் இந்த காலத்துல தேவன் ஊழியர்களை பயன்படுத்த போறார். அப்படித்தான் ஊழியக்காரங்க இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அந்த பெண்ணுக்கு தேவன் இழந்தது எல்லாம் திரும்ப அவ அந்த 7 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த அந்த பெண்ணுக்கு 7 வருஷம் நஷ்டப்பட்டு எல்லாம் கொடுக்க சொல்றார். ஆமென். எல்லாம் கிடைக்கிறது. ஆனா இந்த ராஜாவுக்கு என்ன நடக்க தெரியுமா? நீ பிழைப்பி, ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் சாகவே சாவே. நோய் சுகமாகும், ஆனாலும் செத்துருவே. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலை நேரத்திலே கூட நீ பயப்படாத. உனக்கு தேவன் சொல்ற, நீ கடவுளை நேசிச்சு தேடுறதுனால, அவருடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறதுனால என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னுடைய ஆயுசு காலங்களை கூட்டி கொடுத்து வசனத்தின்படி வாழ்ந்ததுனால உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். வசனத்தின்படி வாழ்கிறதுனால தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய வல்லமையான கரம் இன்றைக்கு உனக்கு சுகத்தை கொடுத்து உன்னை வாழ வைத்து பலப்படுத்தும். ஆவியானுடைய கரம் உன்னுடைய அன்பு கரங்களை வெளிப்படும். தேவன் தயவு பண்ணுவார். நீங்க பயப்படாதீங்க. யாரும் தேவனுடைய வசனப்படி கடந்த நாள வாழ்ந்து வந்தீர்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அந்த தேவனுடைய சந்திப்பை நெருக்கமான காலத்திலே கொடுத்திருந்தார். அநேக முடியாத நேரத்தில் லைவ பார்த்து ஜெபித்து யாரும் உண்மையா பரிசுத்தமா பாவங்களை கண்டிச்சு எச்சரிக்கும் போது, வசனப்படி வாழும்படி சொல்லும் போது, ஆராதனைக்கு உண்மையா கலந்து கொண்டு ஜெபத்தை கூட்டிக் கொண்டு தேவனுக்கு பயபக்தியா இருந்தீர்களோ, இந்த நஷ்டமான சகல நாட்களுக்கு பதிலாய் எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் திரும்பி வர பண்ணுவார். ஊழியக்காரர்கள் அப்படித்தான். ஊழியக்காரர்களுக்கு தேவன் அனுப்புவார். அவர்களுக்கு அனுப்புகிற தொகை, அவர்களுக்கு அனுப்புகிற ஆசீர்வாதம் பெருக்கம். 40 ஒட்டகத்தின் பாரத்தின் சுமை காணிக்கை இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்படின்னா இதுவரைக்கும் நீ காணாத, இதுவரைக்கும் அனுபவிக்காத பல நன்மைகளை தேவ மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். உண்மையாய் தேவனிடத்தில் பேசி கேட்டு ஆலோசனை கொடுக்கிற ஊழியக்காரன்,
சும்மா மனுஷனை சந்தோஷப்படுத்த, சமாளிச்சு பேச, பாவத்தை கண்டிக்காம, அவன் காணிக்கையை பார்த்துட்டு, அவன் கொடுக்கறத பார்த்துட்டு, அவன் முகத்தை பார்த்துட்டு, அவன் பெரிய அதிகாரியை பார்த்துட்டு, அவன் உயர்ந்தவனை பார்த்துட்டு இந்த சமாளிச்சு பேசுறவனுக்கு ஒண்ணு வராது. உண்மை சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறார். லாப நோக்கம் இல்லாமல் என் ஆண்டவர் சொல்லும் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த விசாரிக்கும்படியாக வந்தானே அசேக்கேல் வந்தான் தானே. இப்ப ராஜா செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு. எலிசா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு அந்த மனுஷன் என்ன செய்யறான், எலிசா என்ன செய்யறான் சொன்னா, இவனை பார்த்து அழுகுறாரு. பாருங்க 11 வசனம். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போக மட்டும் அவனை நோக்கிக்கொண்டே அழுதான். அந்த கேட்டு போக விசாரிச்சுட்டு போவான் தானே அசேக்கேலுங்கிறவன், அவனை பார்த்து எலிசா அழுகிறார், சலித்து போக மட்டும் அழுகிறார். ஏன் இவரை பார்த்து அழுகிறாரு அவர் கேட்கிறாரு. அப்பொழுது அசேக்கேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். ஏன் நீங்க அழுகுறீங்க, இப்படி அழுகுறீங்க ஏன்? எலிசா அவனை பார்த்து அழுகிறாரு. இவன் பயந்து பாரு, என்னடா இவன் என்ன பார்த்து அழுகுறானே, நான் போய் சாக போறேன்னா அப்படி இப்படின்னு. அப்ப எலிசா சொல்றாரு, நீ செய்ய போற அநியாயத்தை நினைச்சு நான் அழுகுறேன்டா. இல்ல வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடினால் அழுகிறேன். நீ செய்ய போற அநியாயத்தை நினைச்சு நான் அழுகிறேன். இப்படி ஒரு ஊழியக்காரன் கிடைப்பாங்களா? அவன் செய்ய போறது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் இந்த மாதிரி பண்ண போறான், அநியாயம் பண்ண போறான். அதை நினைச்சு அந்த ஊழியக்காரன் அழுகுறான். என் அன்பு தேவ பிள்ளை, கண்ணீரோடு எத்தனையோ பிரசங்களை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ வெளிப்பாடுகளை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்பீங்க, பாவத்திட்டு மனம் திரும்புன்னு. ஆனா நீ செய்கிற அநியாயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு நல்லதே இல்லை. ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்திட்டார், இவன் செய்ய போற அநியாயம் பெரியது, தேசத்துல செய்ய போற அநியாயம் பெரியது. சில தலைவர்கள் தேசத்திலே மறைந்து விடுவார்கள். எனாதாத் மறைந்தது போல சில தலைவர்கள் மறைந்துடுவாங்க. ஆனா தேசம் காலத்துக்கு காலம் நெருக்கத்துக்குள்ள தான் போகும். ஆனா கர்த்தருடைய ஜனத்தை தேவன் பாதுகாப்பார். அதனால நம்ம நினைக்கிற மாதிரி தேசம் ஒரு சமாதானம் வந்துடும், நல்ல ராஜா வந்துடுவான், எல்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாம் ஒன்று எதிர்பார்க்காதீங்க. நெருக்கம் வரும். ஆனாலும் அவருடைய ஊழியக்காரனை பயன்படுத்துகிற தேவன் நிறுத்த மாட்டார். அவர் தேசத்துக்கு செய்வதை நிறுத்த மாட்டார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும், அதை மாற்றமில்லை. அந்த ராஜா மறிச்ச பிறகு இவன் அந்த இடத்துல ராஜாவாக போறான். இவனை பார்த்து அழுகுறான், தீர்க்கதரிசி அழுகுறாரு. சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடினால் அழுகிறேன். அதை நினைச்சு அழுகுறேன் நான், அதுதான் எனக்கு வேதனை. அப்ப சொல்ற அடுத்த பகுதி வாசிங்க. நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்குவாய். ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களுடைய கோட்டைகளை, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல தேசத்திற்கு மக்களுடைய பலவிதமான காரியங்களை நீ உனக்கு இரையாக்குவாய். அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று. ஒரு சில காரியங்கள் நடக்கும் தேசத்திலே, பல இடங்களை அழிப்பார்கள், அக்கினிக்கு இரையாக்குவார்கள். அன்னைக்கு பட்டயம் தான் இருந்துச்சு, இன்னைக்கு பட்டயம் இல்லை, இன்னைக்கு துப்பாக்கி தான் இருக்குது. வாலிபர்களை ரகசிய முனையிலே சூறையாடப்படுவார்கள். எச்சரிக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். பல இடங்கள் அக்கினிக்கு இரையாகும். பல தேசத்தின் அவர் வாலிபர்கள் பட்டயத்தால் கொன்று
அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். ஆமென். அவன் செய்ய போற அநியாயத்தை பத்தி ஆண்டு பேசுறார். என் அன்பு தேவ பிள்ளை, இந்த முதலாம் தேதி காலையில தேவன் இந்த தேசத்தில் நடக்கிறவைகளையும் ஆனால் உனக்கு செய்கிற நன்மையும் பேசுகிறார். தேச தலைவர்களுக்கு நடக்க போறதையும் பேசுகிறார். இதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறதையும் பேசுகிறார். ஆகவே எச்சரிக்கையாயிருந்து, இது அன்னைக்கு நடந்தது தானே அப்படி நீங்க சொல்லலாம். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு ஆவியான வெளிப்படுத்தி பேசுகிற நம்முடைய தேசம் எச்சரிக்கையா இருக்கும்படி இதுக்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபத்தை மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறதை நிறுத்திவிடக் கூடாது. தொடர்ச்சியாக ஜெபிக்கிற இன்னும் ஜெபியுங்கள். பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவருக்காக செயல்பட இன்னும் ஆண்டவருக்காக செயல்படட்டும். காலம் பொல்லாததா இருக்கிறது. தேசம் இன்னும் நெருக்கத்துக்குள் போக போகிறது. ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு மூச்சு விட்டு வாழ்வதற்குரிய வாசலை திறப்பார். ஜெபிக்கிறவங்க மட்டும் தேவன் காப்பார். அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கும். அவர்களை அழைத்து பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவர்களை தேவன் தப்பித்து நடத்துவார். அவர்கள் தேசத்திலே விசேஷமானவர்களாய் விளங்குவார்கள். தேசத்திலே பலருடைய ரகசிய திட்டங்கள் சத்துரு வைத்திருக்கிறார். பல ரகசிய திட்டங்கள் இருக்கிறது. பல அழிவுகளை ஏற்படுத்த முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல தீர்வுகளை செய்ய எத்தனித்துக் கொண்டு அதுக்குரிய வித்திட்டுக் கொண்டு போகிறார்கள். திரும்ப ரத்த சிந்த தேசத்துக்கு வர வேண்டாம், ஜெபம் பண்ணும். திரும்ப ஒரு வாலிபர்கள் கூட்டம் அழியக்கூடாது. ரகசியமான முறைகளே கொலை செய்யப்படக்கூடாது. பல இடங்கள் அக்கினிக்கு இரையாக கூடாது. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். பிசாசு அதுக்குரிய காய் நகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறான் தேசத்திலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் இன்னும் நெருக்கத்துக்குள் போகும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தயவு பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆவியான தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் இன்னைக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இனி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். ஆகவே இந்த சொன்ன எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதை நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்க முடியும். அவன் என்ன சொன்னான் அதெல்லாம் அப்படியே அவன் செஞ்சான். அக்கினிக்கு இரையாக்கினான். பட்டயத்திலே வாலிபர்களை கொண்டான். பிள்ளைகளை மோதி அடித்தான். பிள்ளைகளின் கற்பிணி தாய்மார்களை கிழித்து போட்டான். இதெல்லாம் அவன் செஞ்சான். அவன் மனம் திரும்பல. ஒரு சில பாவத்தை கண்டிக்கும் போது மனம் திரும்ப மாட்டான். ஆண்டவர் எச்சரிக்கும் போது மனம் திரும்ப மாட்டான். நீ தப்பு பண்ணாத பரிசுத்தமாக சொன்னா ஆக மாட்டான். அவன் இஷ்டம் போல வாழுவான். அது அவன் வாழ்க்கையை நடக்கும். கடைசியாக நீயும் அடைந்து போய்விடுவாய். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த எலிசா உயிர்ப்பித்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ராஜாவிடத்தில் முறையிட்ட போது அந்த வயல், அந்த வீடு அவளுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, 7 வருஷம் அந்த காணியில இருந்து அவளுக்கு என்னெல்லாம் விளைச்சல் சம்பாத்தியம் வந்ததோ அது அவ்வளத்தையும் ராஜா திரும்பி கொடுக்க சொல்லி அவளுடைய துக்கத்தை விசாரித்தார். அதே போல் ஆண்டவர் இந்த நாட்கள் அடைக்கப்பட்ட நிமித்தம் உனக்கு என்னெல்லாம் இழப்பு வந்துச்சோ அதெல்லாம் சேர்த்து திரும்ப தந்து உன் துக்கத்தை விசாரித்து ஆண்டவனை ஆறுதல் படுத்துவார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி செய்ததினால், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்ததினால். யாரெல்லாம் இந்த காலங்களில் ஆண்டோடைய வசனத்தின்படி வாழ்ந்தீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்து உன்னை அதிசயமாய் உன்னோடு கூட தேவனிருந்து நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 10வது அதிகாரம் 34வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட
உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய். ஆமென். ஹல்லேலூயா. இனி உண்மையாய் இருக்கிற தேவ மனுஷர்களோடு கர்த்தர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள், அதை பார்ப்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதுதான் செய்த உடன்படிக்கை. உண்மையாயிருக்கிற மனுஷர்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் பூமி எங்கும் இந்த ஜாதிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேங்கிறார். இனி கர்த்தருடைய ஊழியத்திலே அவருடைய வல்லமையான காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், பலத்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியப்படும் காரியங்களை செய்வார். ஆண்டவர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நாம் எல்லாரும் அந்த தேவன் தான் சொல்கிறார், என் சமூகம் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். 14 வசனம் 33:14 சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு ஆறுதல் தருவேன். ஆமென். என் சமூகம், ஆண்டவருடைய சமூகம் வர்றதுனால என்ன நடக்குமா? எங்களுக்கு ஆறுதலை தருவாராம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆறுதல் தருகிற தெய்வம் நமக்கு ஆறுதலை கொடுப்பார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு இருந்தாலும் கலங்காதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். இன்னைக்கு உங்களுக்கு சுகம் தருவார். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை செய்வார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒவ்வொரு கண்களை மூடி ஜெபியுங்க. தேவ சமூகத்திலே உங்களுடைய தேவைகளுக்காக, உடைய விடுதலைக்காக, சுகத்துக்காக, உடைய போராட்டங்களுக்காக ஜெபியுங்கள். தரித்திரங்களுக்காக, வறுமைகளுக்காக ஜெபியுங்க. தொழிலில் இழந்தது நிமித்தம் வந்த நஷ்டங்களுக்காக ஜெபியுங்கள். அடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் வழிகள் அடைக்கப்பட்டது, அதுக்காக ஜெபியுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நீங்க ஜெபிக்கும்படி அவங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படியாக, உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை இந்த சமுதாயத்திலே, இந்த தேசத்திலே வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் வசனப்படி வாழ்ந்தீர்களோ, எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு நின்றீர்களோ, எத்தனை பேர் ஜெபித்தீர்களோ, அத்தனை பேருக்கும் நீங்கள் நஷ்டப்பட்ட காலத்துக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர உங்களுக்கு என்ற ஒரு ஸ்தானாதிபதியை தேவன் வைக்கிறார். உங்கள் பிரதானியை வைக்கிறார். தேசத்திலே உங்களுக்கு ஒரு நபரை தேவன் ஏற்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை நடத்தி செல்வார், நடத்தி செல்வார். என் மீது அன்பு கொண்டு எனக்காய் ரத்தம் சிந்தி பலியானிய சிலுவையிலே ஹல்லேலூயா கழுவினார். குற்றம் நீங்க, அவர் எங்களுடைய எல்லா குற்றங்கள் நீங்க கழுவி இருக்கிறார். அவர் பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் நமக்கு அவருக்காக வானங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த கொள்ளை நோய் காலத்திலே, இந்த பாடுகளின் காலத்திலே எங்களை எல்லாம் அவ்வளவு ஜனத்துக்கு மத்தியில பிரித்தெடுத்து ஜெபிக்க வைத்து வசனப்படி வாழ வைத்து எங்களை உருவாக்கினதுக்கு சும்மா கிடையாது. இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, இவ்வளவு வசனப்படி பயந்து நடுங்கி வாழ்ந்ததுனால உங்களுக்கு பலன் இல்லாம போகாது. அந்த ஸ்திரிக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை, அந்த வயல்ல கிடைத்த 7 வருஷம் ஆசீர்வாதம் எல்லாம் திரும்ப உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றையும் கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேர்ந்து ஆராதிப்போம். மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவின குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே சேர்ந்தாரிப்போம். ஆராதனை உமக்கே
ரத்தத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கினீர். சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் வல்லமை, சிலுவையை சிந்தின ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு ஒப்புரவாக்கினீர். அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த மாதங்கள் எல்லாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. எங்களை வேறு பிரித்து நடத்திருக்கிறார் பாருங்க. எத்தனை அற்புதமாக ஜெபத்தில் நடத்திருக்கிறார். இந்த புதிய நாட்களை கர்த்தர் புதிய மாதங்களை கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழைத்த தெய்வம், உட்குறித்த தெய்வம், தெரிந்து கொண்ட தெய்வம், அழைத்து அறிந்திருக்கிற தெய்வம். ஒவ்வொரு கண்களை மூடி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டு இன்னைக்கு நோய்களை சுகமா
சுகமாக்குவேன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ கடந்த மாதெல்லாம் பட்ட அவஸ்தைகளை அவனுக்கு மாற்றுகிறார். உபத்திரவத்தின் நாட்கள் முடிகிறது. அந்த நேற்றே சொல்லிட்டு அந்த துக்க நாட்கள் முடிந்ததுன்னு சொல்லி நீ துக்கப்பட்டதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிகிறது. இன்றைக்கு இந்த நாளிலே எல்லா வேதனைகளையும் மறைய பண்ணுகிறார். எல்லா வியாதிகளை குணமாக்குகிறார். எல்லா பாடுகள் உபத்திரவங்களை மாற்றுகிறார். 7 வருஷம் உபத்திரப்பட்டு வந்தவனுக்கு திரும்ப எல்லா நன்மை கிடைத்ததை போல நீ பட்ட பாடுகளுக்கு மாறாக உனக்கு நன்மையை வருவிக்கும்படியாக தேவன் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே. எல்லாவற்றையும் உனக்கு தருவார். இழந்த சுகத்தை தருவார். இழந்த பலத்தை தருவார். உனக்கு இழந்த ஆசீர்வாதங்களை தருவார். நஷ்டப்பட்டு போன இடங்களை சீர்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம். ஊழிய வாழ்க்கையில சொர்ந்து போனாயா? ஊழியே முடிமாட்டி அங்கலாய் போல இருக்கிறாயா? திரும்ப உன்னை பலப்படுத்துகிறார். இதுக்கு முன்பதாகவே ஊழிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்து துக்கப்பட்டு இருக்கிற வாலிப சகோதரனே, ஊழியக்கார பிள்ளையே, தேவ மகளே, உன்னை வாழ்க்கையில திரும்ப ஊழியத்தை செய்ய தேவன் இந்த நாட்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் பேசி இருக்கிறார், அழைத்து இருக்கிறார், உன்னை அறிந்திருக்கிறார். திரும்ப நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பாய். ஆமென். ஹalleluya. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இனி வரப்போகிற நாட்களை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து இந்த ஓட்டத்தை சரியாய் ஓடுங்கள். பக்தியாயிருங்கள், உண்மையாயிருங்கள், இறுகப்படுத்திக் கொள்ளுங்கள். தேசம் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நெருக்கம் வரும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நெருக்கத்திலேயும் தேவன் எனக்கு உதவி செய்வார். அவரை நம்புகிற ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அதிசயமாய் நடத்துவார். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். வல்லமையான ஊழியக்காரர்களை மாற்றுவார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெளியிலே கொண்டு வருவார். பாவங்களை கண்டித்து எச்சரிக்கவும், தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் செல்லவும் எழுப்புவாருங்களே. நீங்க போகிற கிராமங்கள், பட்டணங்கள், சகல இடங்களை உங்களுக்கு கொண்டாண்டு அற்புதங்களை செய்வார். நீங்க போற இடத்துல அற்புதங்கள் ஆண்டு செய்வார். இனிமேல் நோயாளிகள் சுகமாவார்கள், பிசாசுகள் துரத்தப்படும், பல கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தருடைய வசனப்படி வாழுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கிற எல்லாரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இப்போ நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். நோய்கள் எங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாளை காலை சுகமளிக்கும் ஆராதனை லைவாக நடத்தப்படும். அதில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். அங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும். காலை ஆராதனை 9 மணிக்கு நடைபெறும். நாளை காலை 9:30 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். அதிலே உங்கள் நோயாளிகள், பிரச்சனை உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, யாத்திரா 32:17 சொன்னதை போல மோசே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய விண்ணப்பத்தின்படி, உன் எண்ணத்தின்படி நீ கேட்டுக்கொண்டதுபடி நான் செய்வேன் என்று சொன்னதை போல என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சாட்சி கொடுக்கும்படி அநேகரை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்துவீராக. தகப்பனே, அந்த தாய்க்கு நீ கொடுத்த அற்புதமான சுகத்தை போல, அந்த அற்புதத்தை போல அவர் பஞ்சத்தில் அடிபட்டு வந்தவளுக்கு அவள் நீ வீட்டையும் அவருடைய வயல் நிலத்தையும் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த 7 வருஷத்தின் விளைச்சலையும் சேர்த்து நீர் கொடுக்க பண்ணினீரே, அதே போல பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பீராக. தகப்பனே, குறைவில்லாமல் அவர்கள் நஷ்டப்பட்ட எல்லா வருஷத்துக்கும் நிகராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகள், பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் என் ஆண்டு அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. எந்தெந்த நோய் நிமித்தம் கஷ்டப்படுகிறார்களோ அத்தனை பலவீனங்களும் வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமடைவதாக. ஆண்டவரே, பிசாசின் போராட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், வஞ்சகங்கள், பிள்ளை சூனியம், மாந்திரிகங்கள், குடும்பத்தை சிதைக்க அழிக்க நினைக்கிற பரம்பரையான ஆவிகள், பூர்வீக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். எல்லா ஆவிகளையும் நாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது விடுவிக்கிறேன். ஆண்டவரே, அவைகள் வெளியேற கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. தேவ சமாதான, சந்தோஷம், ஆசீர்வாதம்
நிறைவாய் இருக்கட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும்படியாக எல்லா கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வேதனையோடும் வியாதிகளோடும் கர்த்தர் எனக்காக ஏதாவது பேசுவாரா என்று எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசிருக்கீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாளை மறுதின கூட்டங்களில் கூட கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். தேவன் நிச்சயமாக உங்களை சந்திக்க போகிறார். இந்த சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது என்பதை அறியத்தக்கதாய் ஞானத்தின் ஆவியை கொடுத்து தொடர்ந்து உடைய சன்னிதானத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக, ஜெபாவியை கொடுக்கும்படியாக, சுகபலத்தை கொடுக்கும்படியாக, அப்படி விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 9 மணி சுகமளிக்கும் ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி லைவாக ஆராதனை போடப்படும். இன்னும் தேசத்திலே சபை கூடுவதற்குரிய அனுமதி இல்லை, லைவாக போடப்படும். அதில் கலந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்த கிழமையில கர்த்தர் வாசலை திறந்தால் நாங்கள் ஆராதனைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே